நம்மளுடைய கெஸ்ட்டும் வந்து நல்ல ஒரு ஆந்திரா ஸ்பெஷலோட தான் வந்திருக்காங்க. என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் லதா. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தான் பார்க்குறோம் இல்லையா? நீங்களும் ஆந்திரா ஸ்பெஷலோட தான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. என்ன பண்ண போறோம் நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து தொண்டைக்காய காரம் ம். அப்படின்னு ஆந்திரால சொல்லுவாங்க. ம். தமிழ்நாட்டுல வந்து கோவக்காய் காரம். ஓகே. ஸோ அந்த டிஷ் தான் பண்ண போறோம். ம். இது வந்து உங்களுக்கு சாம்பார் சாதம், ரசம், தயிர் சாதம், ஈவன் வெறும் ரைஸ்லயே கூட நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப அற்புதமா இருக்கும். சரி. ஸோ இன்னைக்கு அந்த ரெசிபி தான் பண்ண போறோம். இப்போ தேவையானதெல்லாம் பார்த்துடலாமா? ஷியோர். கோவக்காய் காரம் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. கோவக்காய் காரம் செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய கோவக்காய் 1 கப், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பொட்டுக்கடலை 1 டீஸ்பூன், குழம்பு மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 5 நம்பர், பூண்டு 6 நம்பர், துருவிய தேங்காய் 1 கப், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கோவக்காய் காரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இது பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு சொன்னீங்க. பாட்டோட ஆரம்பிக்கலாமா? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் அனல் பாயும், நாடி எங்குமேதோ நாத வெள்ளமோடும், ஆனாலும் என்னதாகும், காலமென்ற தேரே ஆடிடாமல் நில்லு, இக்கணத்தை போலே இன்பம் இது சொல்லு, காண்பவை யாவும் சொர்க்கமேதான், என்னுள்ளே என்னுள்ளே பல மின்னல் வீழும் நேரம், எங்கெங்கோ எங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து மாறு ஒரு வார்த்தை இல்லை கூறு, இதுவோ தேங்க்யூ மேடம். பாட்டு கத்துக்கிறீங்களா? இல்ல மேடம், ஒரு அப்படியே இளையராஜா சாங்கோட ஒரு இன்வால்வ்மெண்ட் ஆகும். ஒரு பாட்டை கேட்டாலே நமக்கு பாடம் சொல்லுங்க. கண்டிப்பா. சரி, இப்போ நல்ல ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் நாம? மேடம் 2 சைட்லயும் 2 பேன் வச்சுக்கலாம். ஏன்னா கோவக்காய் கொஞ்சம் வந்து எல்லாமே சிம்லயே கொஞ்சம் ஃப்ரை ஆகணும். அதனால வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை ரோஸ்ட் பண்றது அந்த சைடு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடும் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல ஒண்ணா பண்ணிடுவோம். இந்த பக்கம் வந்து கோவக்காய் ஃபர்ஸ்ட் பண்றதுக்கு பேன்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் சாதத்துலயும் அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம இந்த கோவக்காயில பண்றோம். இந்த காயை தவிர வேற எந்த காய் இதே மாதிரி பண்ணலாம் நாம? இது ஈவன் பொட்டேட்டோ வச்சு கூட நம்ம பண்ணலாம், கருணக்கிழங்கு வச்சு பண்ணலாம். ஸோ அதெல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் இப்போ இந்த சீசன் வந்து கொஞ்சம் நீர்க்காயெல்லாம் நல்லா கொஞ்சம் கிடைக்கும்ன்றதால இதுல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து எக்ஸ்க்ளூசிவா வந்து இந்த காயில பண்ணா இன்னும் வந்து த பெஸ்டா இருக்கும். ஸோ எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம். ஜீரகத்துக்கு நெக்ஸ்ட் வந்து உளுத்தம்பருப்பு, தென் கடலைப்பருப்பு. கொஞ்சம் கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் நிறைய போட்டாலே இன்னும் நல்லா இருக்கும். கடலைப்பருப்பு வேர்க்கடலை தான் அந்த சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது அப்போ ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, வேர்க்கடலை இது வறுத்த வேர்க்கடலையா இல்ல? வறுத்த வேர்க்கடலை தான், அதனால ஒன்றும் பிரச்சனை. பச்சை வேர்க்கடலை வேண்டாம். சரி, அது வறுத்த வேர்க்கடலையே தோல் இல்லாதது இருக்கிறது பெட்டர். சரி, இப்போ வேர்க்கடலை வறுபட்டுருச்சு. ஆமா, இது கொஞ்சம் பொன்னிறம் ஆகட்டும். ஆனதுமே இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வறுக்கிறதுக்கு 2 வரமிளகாய்.
இப்போ இதில் ம். நம்ம கோவக்காய் கட் பண்ணி மெலிசா சேர்க்கணும். இவ்வளோதான் இருக்கணும் அந்த இது, அப்பதான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ம். ஸோ கோவக்காய் இதுதான் இப்போ டைம் எடுக்கும். ஓகே. இந்த எண்ணெயிலேயே வதங்கணும். சரி சரி. ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் கலரி விட்டா போதும். ஏன்னா எல்லா சைடுமே வந்து நல்லா சுருங்கி வரணும். ம். அதுதான் பர்பஸ் நமக்கு. சரி. இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படியே அடி பிடிச்சிடும். ஓகே ஓகே. இப்போ இந்த எண்ணெயிலேயே கோவக்காய் வதங்கணும். ஆமாம். சரி ஓகே. மூடி வச்சுக்கலாமா? மூடி வச்சிடலாம் மேடம். மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். சரி. 2 மினிட்ஸ் ஒன்ஸ் மட்டும் கிளறி விடலாம். இது அப்படியே மூடி வச்சிருவோம். ம். இப்போ இந்த பக்கம் வந்து நீங்க வறுத்துக்க வேண்டியதெல்லாம் ஆமா சொல்லலாம். ஆமா சைமல்டேனியஸா வறுக்கிறோம். இது என்னென்னலாம் இது எதுவுமே வந்து ஆயில் எல்லாம் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும். இல்ல பாதி தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுங்களா? போட்டு. தேங்காயில இருக்கிற இந்த கொஞ்சம் ஈரப்பதம் போறதுக்காக தான் இது வறுக்கிறது. அது ஒரு 1 மினிட் ஆகட்டும். இதுல வந்து கொப்பரை தேங்காய் சேர்த்துக்கலாமா? அதுவும் சேர்த்துக்கலாம். பட் கொஞ்சம் டேஸ்ட் வேரி ஆகும். அது கிடைச்சதுன்னா அது போட்டுக்கலாம். இல்லைன்னா நமக்கு வந்து இன்ஸ்டன்டா கிடைக்கிற நார்மல் தேங்காவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது முடிஞ்ச பிறகு இதுல வந்து ஒரு 2 இல்ல ஒரு 3 கூட போட்டுக்கலாம். காரத்துக்கு வரமிளகா நம்ம ஏற்கனவே தாளிச்சிருக்கோம். ஆமா, அப்படியே போட்டுக்குவா? போடுங்க மேடம். இன்னும் கூட 2 போட்டுக்கலாம். ஆந்திரா டிஷ்ன்றதால காரம் சாரம் தான். இது ரெண்டுமே ட்ரை ரோஸ்ட் தான். ஆமா, ஜஸ்ட் ஒரு 1 மினிட். ஓகே. அதாவது தேங்காய் வந்து லைட்டா சூடு வந்தா போதும்னு நினைக்கிறேன். ஆமா, அதுல இருக்கிற அந்த ஈரப்பதம் வந்து போயிடுச்சுன்னா போதும். காஞ்ச மிளகா கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட் ஒரு 1 மினிட். ஓகே. ஸோ இப்போ பர்னரை நீங்க ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. இப்போ இது கூட என்னென்னலாம் சேர்த்து ஆறுனதும் இதோட ஒரு 3 பல்லு பூண்டு. ஓகே. 3 பல்லு பூண்டு. அண்ட் ஆக்சுவலா நம்ம வந்து தேங்காய் வரமிளகா வறுத்துட்டோம். இது வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பூண்டு சேர்த்துருக்கோம். எஸ். அப்புறமேல இது ஒரு 2 ஸ்பூன் சும்மா, அது முக்காசி போடுங்க. ஓகே. பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இது கொஞ்சம் அப்படியே ஆறட்டும். ஆறுனதும் இதை வந்து கொஞ்சம் கோர்ஸா தான் எடுக்கணும். ரொம்ப மெலிசா அரைக்க வேண்டாம். நைஸா வேண்டாம். ஆமா, அது கொஞ்சம் கொரப்பா இருந்தா நல்லா இருக்கும். தேங்காய் வரமிளகா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அது கூட பூண்டு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா கோர்ஸா வந்து பவுடர் பண்ணிக்க போறோம். அதுக்குள்ள இந்த பக்கம் வந்து கோவக்காய் வெந்துட்டான்னு பார்த்துடலாம். நம்ம நல்லா இது வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரா மாறணும். அதுதான் அந்த டேஸ்டே வந்து உங்களுக்கு ஜாஸ்தி ஆக்குமே. சரி. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு. அது 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு சேர்க்கணும். ஆமா ஆமா. எந்த காய்கறியுமே நீர்க்காய் எஸ்பெஷலி நம்ம வந்து உப்பு மட்டும், அதுவும் சரி கீரைக்கும் சரி, முன்னாடியே சேர்க்கக்கூடாது. அது சேர்த்தோம்னா அப்புறம் வெந்து வரும்போது ஜாஸ்தியா காட்டும். ஏன்னா கீரை ஜாஸ்தியா தெரியும் போடும்போது, வெந்து வரும்போது கம்மியாயிடும். அதனாலதான் நீர்க்காய்க்கும் அது அப்ளிகபிள் ஆகும். இதை மூடி வைக்கலாமா? இல்ல மூடணும் மேடம். மூடிட்டு நல்லா இதுக்கு தான் டைம் நமக்கு கன்சியூம் ஆகுமே. ஓகே. மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து கோவக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கோர்ஸா பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வறுத்ததை அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. கோவக்காய் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். அது எப்படி வெந்திருக்கான்னு பார்த்துடலாமா? பார்த்துடலாம். லைட்டா ஒரு கலர் சேஞ்ச் வந்துடுச்சு. இப்போ இந்த டைம்ல வந்து ஸ்பூன் மேடம் லைட்டா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், ஒரு 1/4 ஸ்பூன். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகா எல்லாம் சேர்த்ததால 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான். ஓகே. இது வந்து குழம்பு மிளகா பொடி. ஆமா, மிளகாத்தூள் ஜீரகத்தூள் 2ம் கலந்தது. ஓகே. தனியா பொடி, தனியாவும் கலந்தது. ஆமா, மிளகா தனியா சீரகம் எல்லாமே கலந்தது. தாளிக்கும் போது சீரகம் சேர்த்திருக்கோம் இல்லையா? சும்மா அந்த பொடி அரைக்கும் போது கொஞ்சம் சீரகமும் சேர்ப்போம். சரி. மஞ்சள், நாட்டு மஞ்சள் அந்த மாதிரி அதெல்லாம் சில ஐட்டம்லாம் சேர்ப்போம். ஓகே. வீட்டில் அரைக்கிறதால. இப்போ மிளகாத்தூள் போட்டாச்சு.
மிளகாத்தூளோட பச்சை வாசம் போறதுக்கு ஒரு 1 மினிட் நல்லா வதக்கி கொடுத்துட்டு அப்புறம் இதை சேர்க்க வேண்டியதுதான் லாஸ்ட். இதான் இதோட ஹைலைட்டே இல்லையா? ஆமா, அது போட்டுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அவ்வளோதான். இப்போ சேர்க்கலாமா? ஒரு பண்ணலாம் மேடம். ஆயிடுச்சு 1 மினிட் போட்டு. ஃபுல்லாக போட்டுறமா? போட்டுடலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தபோது நிறைய எண்ணெய் இருந்த மாதிரி இருந்தது இல்லைங்களா? இப்போ பொடி போட்டதுமே அந்த கோவக்காய் எண்ணெயில வதங்கும் போது தான் ஒரு டேஸ்ட். ஆமா, நல்லா இருக்கு, வாசனையா இருக்கு நல்லா. இதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 2 to 3 மினிட்ஸ் வதங்கினதும் கொத்தமல்லி தழை, மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையை போட்டுட்டு இறக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்க, எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே கரெக்டாக வந்து செட்டில் ஆயிடுச்சு. நல்ல வாசனையா இருக்கு. இது சிலர் வந்து கோகனட் ஆயிலையும் செய்வாங்க, அதுவும் நல்லா இருக்கும். நம்ம நார்மல் எண்ணெயிலையும் ரீஃபைண்ட் ஆயிலையும் செய்யலாம். நீங்க எப்போ வந்து சமைக்க கத்துக்கிட்டீங்க மேடம்? சமைக்கிறது ஆஃப்டர் மேரேஜ் தான். பட் அது அம்மாலாம் ரொம்ப சூப்பரா சமைப்பாங்க. ஸோ அந்த ஜீன்ஸு, ஸோ அது அப்படியே வந்துடுச்சு. ஏதாவது இன்னோவேட்டிவா பண்ணிட்டே எதனா இருக்கிறது. உங்க அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? அம்மா சமைக்கிறது வந்து எல்லாமே எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து செஞ்சு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க இது ஒண்ணுமே இல்லாம ஒரு ரசம் வச்சா கூட அவ்வளோ நல்லா இருக்கும். கைதான் சொல்றது. எஸ், இப்போ ரெடி ஆயிடுது இல்லையா? எஸ். இப்போ ஃபைனல் டச்சாக வந்து நம்ம பண்ண வேண்டிய விஷயம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும். ஸோ அது அப்படியே கொஞ்சம் தாராளமாக போட்டால் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ரசம் சாத்துக்கலாம், தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி வெத்தலை ரசம் சொன்னாங்க, வெத்தலை பப்பு சாறுன்னு. அதுக்கு வந்து இது வந்து ஆமாம் ஆந்திரா டிஷ். அது இந்த பருப்பு ரசத்தில் பருப்பு ரசத்தில் கடைசியாக வெத்தலையை கழுவிட்டு நல்லா இது கொதிச்சு வரும்போது போட்டுட்டு கடைசியாக எடுத்துடணும். ஏன்னா நிறைய காரம் இறங்குச்சுன்னா காரம் கொதிச்சோடனே. ஆமாம், அது நம்ம கோல்டு அந்த மாதிரி டைம்க்கெல்லாம் வந்து அந்த வெத்தலை பப்பு சாறு பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா சூப்பரா ரொம்ப நல்லா இருக்கும். நார்மல் ரசம் தான், பருப்பு ரசம், நார்மல் பருப்பு ரசம். அதுக்கு வந்து கடைசியா வெத்தலை போடணும். சிலர் கற்பூரவல்லியும் போட்டு வைப்பாங்க. ஆமா, மெடிசினல் வேல்யூ. அவ்வளவுதான், we are done. ஸோ நம்மளுடைய கோவக்காய் காரம் ரெடி. வந்து பிளேட்டிங் பண்ணிடுவோம் இப்போ நம்ம. ஷூர். கோவக்காய் காரம் செய்முறை. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காய வச்சுக்கணும். காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டு கோவக்காயையும் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 3/4 பாகம் வெந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் தேவையான உப்பையும் போட்டு மூடி வச்சிருங்க. அந்த எண்ணெயிலே கோவக்காய் வதங்கணும். அதுக்குள்ள இந்த பக்கம் பேன்ல வந்து தேங்காயும் வரமிளகாயும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணிட்டு ஒரு 4 பல்லு பூண்டு, நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. கோவக்காய் இந்த பக்கம் நல்லா வெந்து ரெடியா இருக்கும். அதுல கொஞ்சம் மஞ்சள் பொடியும் குழம்பு மிளகா பொடியும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கோர்ஸா, அந்த பொடியை அதுல சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு மேலாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய கோவக்காய் காரம் ரெடி. கோவக்காய் காரம் ரெடி. இது நல்ல ஒரு ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நல்ல வெறும் சாதத்தில் சுட சுட சாதத்தில் நெய்யை விட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஷோக்கு வந்து நல்ல சிம்பிளாக நல்ல காரசாரமான ஒரு ஆந்திரா டிஷ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ மேம். கோவக்காய் காரம் இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வாய்ப்பு கொடுத்த ஜெயா தொலைக்காட்சிக்கு நன்றி. இந்த எபிசோடில் நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் புளியோதரை, பருப்பு பொடி, அதுக்கப்புறம் வந்து கோவக்காய் காரம் 3 ரெசிபியும் பார்த்தோம். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுத்துக்கு ஒன்று டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.